நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். மகாகவி பாரதியார் கட்டிடம் அமைப்புசாரா தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாநில தலைவி தனலட்சுமி நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 50,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு 12 தொழிற்பிரிவில் 7 நாள் பயிற்சி அளிக்க வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை வெளியிட்டுள்ள நிலையில், மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமியின் முயற்சியால் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, மாதவரம், திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குக்கிராமங்களுக்கு நேரடியாக சென்று விளிம்பு நிலையில் உள்ள கட்டுமான கொத்தனார்கள், ஆண், பெண் உள்ளிட்ட 500 தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் உயர்த்தும் விதமாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் வடகரை பகுதியில் அமைந்துள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 8வது கட்டமாக 55 கட்டுமான கொத்தனார்களுக்கு 7 நாள் சிறந்த முறையில் தியரி மற்றும் பிராக்டிகல் செயல்முறைகளை பயிற்சி அளிக்கப்பட்டு 7வது நாள் நிறைவு விழாவில் தொழிற்பயிற்சி நிலைய அமர்நாத் அவர்கள் கட்டுமான தொழிலாளர்களின் பிள்ளைகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்து பயில்வதன் மூலமாக அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வழிமுறைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து தமக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த 7 நாள் பயிற்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டும் கலைஞர் கைவினைத் திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக 3 லட்சம் ரூபாயுடன் 50,000 மானிய தொகை கடன் உதவி வழங்கப்பட உள்ளன. இத்தகைய சலுகைகளை வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவி தனலட்சுமி மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்தனர்.